விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? மெயின் விஷயமா இந்த குருமான்கள் மகான்கள் இருக்கக்கூடிய சன்னிதானம் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் வியாழக்கிழமை காத்தால அங்க இருக்கக்கூடிய ஜீவ நதிகள்ல குளிச்சுட்டு அந்த மகான்களை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது. அதே மாதிரி வேத பாடசாலைகள், அதாவது வேதம் கற்றுக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க, குழந்தைகள், அவங்களுக்கு அன்னதானத்துக்கு நீங்க பணம் கொடுக்கறது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த தோஷத்தை அப்படியே குறைச்சிடும். ஏன்னா வேதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது என்னன்னா, நீங்க நார்மலா படிக்கிற ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், இந்த கலோக்கியெல்லாம் இருக்கக்கூடிய எஜுகேஷனோட வேதத்தில் இருக்கக்கூடிய மூலம் என்னன்னா, நம்ம தர்மம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இதுதான் தர்மம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம். அதனால அந்த குழந்தைகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள், மெயினா அன்னதானத்துக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி. இல்லை அவங்க வீட்டு பக்கத்துல வந்து யாராவது காசி, கயா, ராமேஸ்வரம் போறாங்க, பத்ரிநாத் போறாங்க, ஹரித்வார் போறாங்க, அண்ணாமலையாரை பார்க்க போறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ட்ரிப்புக்கான காஸ்ட் அதை வந்து கண்டிப்பா நீங்க பேர் பண்ணலாம். அவங்க டிக்கெட் போய் கொடுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப முடிஞ்சதுங்கிற பட்சத்துல. இல்லைன்னா இந்த மாதிரி நடைப்பயணமா போறாங்கல்ல கோவிலுக்கு, நான் இதுக்கு போறேன், அதுக்கு ஒரு காணிக்கை சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா அது பண்ணாலுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கும். அதனால தெரியுமா. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க வந்து உங்களுடைய ஆளுமையை காட்டக்கூடிய நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹாப்பியா இருங்க.